சங்கீதம் 33 சங்கீதம் 33 எவனுடைய வீடுகள் மன்னிக்கப்பட்டவை, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் வாழ்கிறான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவி கபடமில்லாதிருக்கிறதோ அவன் வாழ்கிறான். நான் அடிக்கி வைத்த மற்றும் என் கதிரத்தினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் வேள்முறைகள் பாரமாய் இருந்தபடியினால் என் சாதம் உஷ்ணகாலம் வறட்சியை போல் வளர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிக்கையிட்டேன். என் பாவத்தை அறிவித்தேன். என் பாவத்தை ஒன்று அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரே என் பாவத்தின் தோற்றத்தை மறைத்தேன். இதற்காக சகாயக்கிடவும் காலத்தில் பக்தி உள்ளவர் யாரோ நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது வெறும் ஜலப்பிரவாக வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமா பார்த்து கட்சியின் பலர்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறேன். நான் போதித்தேன், நடக்க வேண்டிய வழிகளை ஒன்று பார்க்கிறே. உன்னை கண்ணை வைத்தோ ஆலோசனை சொல்கிறேன். 6 நாளும் கருவளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒரு மீட்டர் செய்யாது. புண்ணியில்லாத குதிரையை போலவும் கோவிலின் கழுதையை போலவும் நடந்து கொள்ள வேண்டாம். பெருமாளுக்கு அநேகம் எழுதியுள்ளது. கட்டளை நம்பியிருக்கிறவர்களும் பெருமை சொல்லுவார்கள். வீடு மக்களை கத்தல் ஒரு கழுத்தை கழுவுங்க. துதி செய்யுங்கள். செம்மையாக இயற்கை உள்ளதை நீங்கள் எனக்கு வாழ்வு முழுவீர்கள். வீடு மக்களை கத்தல் சொல்வதை கடைபிடிக்க துதி செய்வது செம்மையானவர்களுக்கு நம்புங்க. சுரமண்டலத்தினால் கதிரை கொண்டு 10 நரம்புகளுடைய வீடுகளின் அவரை வீட்டினார். அவருக்கு புதுப்பாட்டை பாடி 4 சதவீதம் வாக்கியத்தில் ஏற்றியாவை வாசியுங்கள். கர்த்தருடைய நாட்டை முட்டமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமும் ஆசைகள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிழைப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை புதியதாக சேர்ந்த ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயன்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சேற்பதாக. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்கினார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இறுதியின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்தில் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்தில் இருந்து எல்லா மனமும் திரளையும் காண்கின்றார். தம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியில் மனுஷரை எல்லாம் கண்டோடுகிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்களுடைய செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் செய்திகளின் மிகுதியால் ரட்சிக்கப்பட்டார். சௌரியவன் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரையை கொடுத்தார்.